நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம், புதுச்சேரி லயன்ஸ் கிளப் ஆஃப் காஸ்மோபாலிட்டி சங்கமும் இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம், புதுச்சேரி லயன்ஸ் கிளப் ஆஃப் காஸ்மோபாலிட்டி சங்கமும் இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தியது. முகாமில் அமைச்சர் சிவக்கொழுந்து, ஈரம் ராஜேந்திரன் ஆகியோரும் மற்றும் சங்கங்களின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, மதிவாணன், கிருஷ்ணமூர்த்தி, சிவக்குமார், சித்ரா தேவி, எம்விஆர் மருத்துவமனையின் சேர்மன் வித்யா மற்றும் வாசன் ஐக்கர் கண் சிகிச்சை நிபுணர் ஸ்டீஃபன், கார்த்திக் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வந்திருந்த அனைவரையும் எம்ஜிஆர் மருத்துவமனை தாஸ் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக மதிவாணன், சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே கட்சி தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மூர்த்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணை தலைவர் ஜாகிர் ஹுசேன், எல்ஜேகே கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருட்திரு மௌனகுரு தேவராசு சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்து நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருட்திரு மௌனகுரு தேவராசு சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெற்றி ஃபவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன் அவர்களின் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொது செயலாளர் ராம்குமார், பொது செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியின் செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். புதுச்சேரி முத்து ரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழாவை ஒட்டி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில்.
இந்த கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரத்துக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிங்கக்கொடி கொடி மரத்தில் ஏற்றப்பட்டு ஆடி பெருவிழா துவக்கி வைக்கப்பட்டது. இந்த கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று முத்து ரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். குணா அவர்களின் 55வது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் சென்டர் கேட்டில் கொண்டாடப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணன் மண் நிமிட்டி சித்தர் அறக்கட்டளையின் தலைவர் பஞ்சு குணா அவர்களின் 55வது பிறந்தநாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் சென்டர் கேட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு குணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் அவர்கள் கலந்து கொண்டு குணாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் நிதிஷ் அவர்களும் கலந்து கொண்டு குணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய சென்டர் கேட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மண் நிமிட்டி சித்தர் படத்திற்கு மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் பூஜை செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதில் குணா குடும்பத்தார் மற்றும் புதிய பேருந்து நிலைய சென்டர் கேட் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அம்பேத்கர் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சவுதார் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மாபெரும் கபடி போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கபடி அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசை வென்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 2ஆம் இடம் பெற்ற அணிக்கு ராமதாஸ் ரூபாய் 8,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு வைத்தியநாதன் ரூபாய் 6,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார். மேலும் 4ஆம் இடம் முதல் 8ஆம் இடம் வரை பிடித்த அணிகளுக்கு தலா ரூபாய் 3,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த கபடி போட்டியில் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா பிறந்தநாள் விழா. அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை பகுதியை சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ராஜாவின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ராஜாவிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டுகள் மற்றும் பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடி தனது குடும்பத்துடன் அமைச்சரிடம் ஆசி பெற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து கேக் வெட்டியும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதுடன் பல இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகரில் எழுந்தருளி உள்ள
அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு ஆடி மாத செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கால் நடப்பட்டு காப்பு கட்டி மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் கிராம பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொருட்களை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சந்தன காப்பிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொற்கலை சுவாமிகளின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், செயலாளர் தெய்வ சிகாமணி, பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் ஐயனார், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஆரியாங்குப்பம் அருந்ததிபுரத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் தலைமையில் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அப்துல் கலாம் நினைவு சின்னத்தை முன்னிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் நற்பணி இயக்க தலைவர் ரஞ்சித் தலைமையில் அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக லட்சிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளர் சந்துரு, ரமேஷ், கோச்சிங் சென்டர் உரிமையாளர் பழனி ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் 5ஆம் நாள் உற்சவமாக இன்று காலை ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் 108 பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்று ஆலயத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. வன்னியர் குல மரபினர் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வன்னியர் குல மரபினர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சேலியமேடு மற்றும் குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் 47.17 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி சேலியமேடு பேட்டில் 20.52 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தல், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் சார்காசி மேடு கிராமத்தில் 17.65 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாட்டு பாதை மற்றும் தகன மேடை சீரமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.